எஃப்ஜே வந்து இன்றைக்கி வந்து விக்ரம் கிட்டேயும் கன்யகா கிட்டேயும் பாருவோட கேம் ப்ளே பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, பார்வதி வந்து ஒரு தனி ஒரு கேம் ப்ளே வச்சுருக்கா. என்னென்னா, அவள் வந்து கேரக்டருக்குள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அது எல்லாத்தையும் சொல்லி விட்ருவா. இப்போ அரோரா கிட்ட வந்துட்டு தோண்ட நிறைய உண்மை வருது அப்படிங்கிறது செஞ்சுட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு கேட்டால் அது என்னோட கேரக்டர் அப்படின்பா. அப்புறம் வந்து இந்த ஹாஸ்டல் வார்டனாக இருக்கும்போது குழந்தைகளான்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ பக்கத்தில் பார்க்கும்போது திவ்யா வந்து கூப்பிட்டா என்ன சொல்கிறான்னா, எனக்கு கேட்குது, ஆனால் நான் என்னன்னு கேட்க மாட்டேன், வேணும்ன்ட்டு தான் நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு அவளே இங்கே முணுமுணுத்துட்டே இருக்கிறா. அப்புறம் விக்ரம் எல்லாரும் கூப்பிடும்போது, இருங்க இந்த 2 நாள் கேரக்டர் முடியட்டும் அப்புறம் வச்சு செய்கிறேன் அப்படிங்கிறா. அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது கேரக்டரில் இருக்கும்போது என்னெல்லாம் அந்த வார்டன் கேரக்டரில் ரொம்ப ஒன்றும் பண்ண முடியாது, மற்றபடி என்னெல்லாம் கேரக்டர் சான்ஸ் கிடைக்குதோ அந்த எல்லா கேரக்டரையுமே வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறா. இதுதான் அவள் ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பேசிட்டு அதனால தான் நான் அவளுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் நிறைய கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, நம்மலாம் வெளியே போனதுக்கப்புறம் அது வந்து கன்யகா எல்லாருமே சொல்கிறாங்க, நம்மலாம் வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வேளை பாரு தான் கரெக்டு, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளை டார்ச்சர் பண்ணுறோங்கிற மாதிரி கூட வெளியில் போயிருக்கலாம், நமக்கு தெரியாது அப்படின்னு. ஆமாம் நம்மலாம் வில்லன் மாதிரி கூட தெரிஞ்சிருக்கலாம், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு விக்ரமும் சொல்கிறாரு. நம்ம அப்படின்னா வில்லன் கேரக்டர் கொடுத்து அதை வாங்கி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளோதான். நமக்கு இங்கேருந்து எது கரெக்டுன்னு படுதோ அந்த மாதிரி தான் நம்மளால் பிஹேவ் பண்ண முடியும். வெளியில் எப்படி போகுதுங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க, அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.